இந்த பிக்சரில் உள்ள மாதிரி டிராயிங் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐயோ ஓடு 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 ஓடிடுச்சா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இப்போ பேசின அந்த பப்பட்டை தான், அதாவது ஈஸியாக எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சாதாரண ஒரு மேட்ச் பாக்ஸை வச்சு நம்ம எப்படி ஒரு பேப்பர் பப்பட்டை பண்ணுறது அப்படி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க. A4 பேப்பர், மார்க்கர், அப்புறம் எம்டியாக உள்ள மேட்ச் பாக்ஸ், இது சிசர், அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற கம் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு அந்த A4 பேப்பரை நம்ம அந்த மேட்ச் பாக்ஸ் சைஸுக்கு நம்ம வெட்டிக்கிறோம். இது எதுக்கு நம்ம வெட்டுறோன்னா, நம்ம அப்போ அதில் மேலே வச்சு நம்ம வரைவோம். அதனால் நீங்கள் எந்த கம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம், அனபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கம்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒட்டுற கம்மாக இருந்து நல்ல கம்மாக இருந்துச்சுன்னா ஓகே தான். இப்போ அது மேலே நான் ஏன் ஓட்டுறேன்னா, அதில் கண்ணு மூக்கு வாய் நான் வரைகிறதுக்காண்டி ஓட்டுறேன். இப்போ மேலே ஃபுல்லும் அதை கவர் பண்ணி நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது என்னென்னா, நம்ம இதே சைஸுக்கு இப்போ நான் காட்டுற சைஸுக்கு நீங்கள் அதே A4 வெட்டிக்கோங்க. இது எதுக்கு வெட்ட சொல்கிறோன்னா, உள்ள நாக்கு அதாவது வாய் கரெக்டாக இது பண்ணுறதுக்கு உள்ளே நம்ம அது மாதிரி லைட்டாக கம்மை தடவிட்டு நம்ம ஒட்டிக்கிட்டோன்னா நமக்கு வாய்க்கு அந்த வெளியே அந்த வாய் நமக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ எப்படின்னா, அது வாய் நம்ம கீழே அந்த இதை பிடிச்சி இழுக்கும் போது நமக்கு வாய் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் காமிச்சிரும். அதான் இப்போ லைட்டாக அமைக்கி நான் பண்ணுறேன். இது பண்ணி அது அமுக்கிட்டேன். இப்போ இதே மாதிரி ஒரு ஷீட் இப்போ எடுத்துக்கோங்க. இது எல்லாமே A4 ஷீட் தான். நான் 2ஆக மடித்து 4ஆக மடிக்கிறேன். 4ஆக மடித்து அதுக்கப்புறம் நம்ம ஒட்டி தான் பண்ணுவோம். இப்போ நான் 4ஆக மடிச்சிட்டேன் ரெக்டாங்கிள் சைஸில். எல்லாத்துக்குமே உள்ளே நான் கம் யூஸ் பண்ணி நான் கம் ஒட்டுறேன். கம்மு வச்சு நீங்கள் உள்ளே அந்த 4 சைடும் போட்டு நீங்கள் ஒட்டினீங்கன்னா போதும். அதே கம் வச்சு நல்லா நீங்கள் ஒட்டிக்கிட்டணும். இது எதுக்கு ஒட்ட சொல்கிறேன்னா, இது ஒட்டினா தான் நமக்கு தெளிவாக நமக்கு மடக்கி வச்சு நமக்கு வாய் அந்த பகுதி இழுத்தா நமக்கு வாய் அசைவு கிடைக்கும். அது நல்லா நம்ம ஒட்டணும். ஒட்டி ரொம்ப நேரம் காய வைக்கணும். நீங்கள் இதை நான் ஒட்டுறதை ஒட்டிட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம லைட்டாக இழுத்து பார்த்துக்கணும். நமக்கு பீயாத லெவலில் இருக்கணும். அது முக்கியமாக. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த இது. இப்போ நான் இழுத்து பார்த்துக்கிட்டேன் பீற மாதிரி இருக்குதான்ட்டு. பீற மாதிரி இல்லைன்னொன்னே, பீற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் நல்லா கம்ம வச்சு ஒட்டிடணும். கண்ணு மூக்கு வாய் நீங்கள் எது வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நான் சும்மா இப்போ மாடல் காட்டுறதுனால நான் லைட்டாக சும்மா நார்மலாக ஒரு ஸ்கெட்ச் போட்டுக்கிறேன். நீங்கள் எதுனாலும் நீங்கள் கார்ட்டூன் மாதிரி கூட நீங்கள் நிறையா எதுனாலும் நீங்கள் விதவிதமாக வரைஞ்சிக்கலாம். அது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படினாலும் வரைஞ்சிக்கலாம். ஃபுல்லு கலர் கூட நீங்கள் அடிச்சிக்கலாம் மொத்தமாக. இது எனக்கு டைம் இல்லாதனால போஸ்ட்டுக்குள்ள நான் எதுவும் யூஸ் பண்ணல. சும்மா நார்மலாகவே நான் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ உள்ளே வாய்க்கு அதாவது வாய் உள்ள வரையும் நம்ம லைட்டாக காமிச்சா தான் நமக்கு வாய் திறந்து மூடும் போது நமக்கு ஆக்ஷன் கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்க வேண்டியதான். பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். ஃபுல்லு இழுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிக்கலாம். மேலே எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வெளியே வெறுமையாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை ஏதாச்சும் கொம்பு மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்னென்னா சாதாரணமாக நான் துண்டு பீஸ் நான் வெட்டிக்கிறேன். இப்போ நான் துண்டு பீஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பீஸ் நான் எடுத்துருக்கேன். இதை வச்சுட்டு நான் முக்கோணம் சைஸில் வெட்டிக்குவேன். அதாவது தலைமுடிக்கு நான் போடுறேன்றனால நீங்கள் வேறு ஏதாச்சும் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜிக்ஸாகா இல்லை மொட்டையாகவே இருக்கட்டும், எது கலர்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே நார்மலாக கூட விட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் கொஞ்சம் ஸ்பீடப் ஆக்கிக்கிறேன். கொஞ்சம் டைம் இதாயிரும். அதாவது அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை கலர் வேணாம் நான் நார்மலாக இருந்தாலே போதும்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இது நம்ம அதை தலையில் கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம அதாவது கரெக்டாக நான் அளவு பார்த்து வெட்டிக்கிறேன். சைட்லேயும் பார்த்துட்டு இப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு நம்ம கம்மு தடவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒட்டிக்கிட்டிங்கன்னா அது நின்றுக்கும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கலர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே கூட விட்டுக்கலாம். நீங்கள் இது நான் பப்பட்டை நான் முடிச்சிட்டேன். இப்போ ஆல்ரெடி நான் ஒரு பப்பட் பண்ணியிருக்கிறேன். அது சாக் பாக்ஸ் பப்பட்டை வச்சு அது இதான் இப்போ தான் பண்ணியிருக்கேன் தான். இந்த வீடியோ பார்த்துட்டீங்களா? இதே மாதிரி நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிவிட்டு மேலே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லிட்டேன். ஓகேவாடா? ஓகேவா இல்லையா? ஓகே பாய். கேமராமேன் ஆஃப் பண்ணுறா. கேமரா